வணக்கம் பவித்ரா. அதாவது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்னைக்கு ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அதனுடைய செய்தியை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல எலக்ட்ரிஷியனாக பணி செய்பவர் தான் முத்துக்குமார். அந்த முத்துக்குமார் என்பவர் ஒரு எலக்ட்ரிக் பைக் வைத்திருக்கிறாரு. இந்த பைக்கை அந்த மாவட்ட ஆட்சியருடைய அறைக்கு கீழே, அதாவது மேற்கு புறத்தில், அதாவது டிஆர்டி அலுவலகமும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் 2 அலுவலகம் இல்ல. இந்த 2 அலுவலகத்துக்கும் நடுவே வாகனங்களை நிறுத்துவதற்கான ஒரு பகுதி உள்ளது. அந்த பகுதியில் தான் அவர் தன்னுடைய எலக்ட்ரிக் பைக்கை நிறுத்தியுள்ளார். இந்த பைக்கை நிறுத்தி வைத்து விட்டு அவர் அலுவலகம் சென்று விடுகிறார். இந்த நிலையில் இன்றைக்கு காலையில் புதிய மாவட்ட ஆட்சியராக இளம் பகவத் அவர்கள் இன்னைக்கு பதவியேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து காலையில் 10 மணி அளவில் அவர் பதவியேற்றிருக்கின்றார். இந்த நிலையில் இன்று மாலை 4 மணியில் பார்த்தீங்கன்னா திடீரென அந்த பகுதியிலிருந்து புகை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அந்த இடத்தை போய் பார்க்கும்போது அந்த எலக்ட்ரிக் பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதன் அருகே வைக்கப்பட்டிருந்த ஒரு டிவிஎஸ் வாகனமும், ஒரு பெட்ரோல் பைக், அதுவும் தீப்பிடிச்சிருக்கு. அந்த பைக்கை தொடர்ந்து அருகில் பெட்ரோல் பைக் இருந்ததுனால அதுலேயும் பத்தி தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தீ மலமலன பரவி அந்த இடத்துல அந்த ஏசிக்கு சொல்லக்கூடிய வயர்கள், அந்த குழாய்கள்லாம் இருக்குது. அந்த குழாய்கள்லையும் பட்டு அந்த இடமே ஒரு புகை மூட்டமாகி, அந்த புகை மூட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிகிற பணியாளர்களுடைய அறைகளுக்கும் அது பரவிய தொடங்கியுள்ளது. இதனிடையே இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிகிற வேலையாட்கள் அனைவரையும் வெளியே செல்ல சொல்லி ஒரு எச்சரிக்கையை எடுத்துள்ளார்கள். அதன்படி அவர்கள் அனைவரும் வெளியே வந்து விட்டார்கள். இதற்குள்ளாக இந்த தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு தீயணைப்புத்துறை வீரர்களும் அந்த இடத்திற்கு தீயை மேலும் பரவாமல் இருக்க தடுத்து அதை அணைத்துள்ளார்கள். அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே வாகனங்கள் உள்ளே வருவது, செல்கிற பணிகள், உள்ளே வருபவர்களை எல்லாம் பார்ப்பதற்கென்று அந்த காவல் பணியில் காவல்துறையினர் சிலர் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் இந்த தீயை பார்த்தவுடன் உடனே ஓடியாந்து அவர்களும் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதை அணைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்துள்ளார்கள். இதனால் ஒரு பெரிய தீ விபத்து இதனால் தவிர்க்கப்பட்டுள்ளது. அருகில் இருந்த வாகனங்களுக்கு எதுவும் தீயில் பரவாமல் இருப்பதற்காக உடனடியாக அந்த இடத்தில் இருந்த அந்த தீப்பிடித்த வாகனத்தை தனியே பிரித்து எடுத்து அதை வெளியே கொண்டு அதை அணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். பயந்து போய் தீயை பக்கத்தில் போவதற்கு பயந்து போயோ, அதை தொடர்வதற்கோ, பக்கத்து போவதற்கோ நெருங்காமல் இருந்திருந்தால் இது அருகில் உள்ள வாகனங்கள் அனைத்துக்கும் பிடித்து மிகப்பெரிய ஒரு தீ விபத்தாக ஏற்பட்டிருக்கும். அந்த இடத்தில் காவல்துறையினரும் அந்த எலக்ட்ரிஷியனும் அவர்கள் எல்லாரும் ஓடி அந்த இடத்தில் இருந்து அதை தீ அணைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளார்கள். அதனால் மிகப்பெரிய தீ விபத்து, ஒரு பெரிய விபத்து ஏற்படாத வண்ணம் அது தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. அந்த இடத்தில் ஒரு புகை மீட்டம் ஏற்பட்டு ஒரு மூச்சு திணறல் போல் வருவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்குள் அனைவரும் வெளியே வந்து விட்டார்கள். அந்த தீயெல்லாம் அணைத்த பிறகு எல்லாம் நார்மலாகிவிட்டது. இப்பொழுது அனைவரும் பணியில் இருந்து வேலை செய்து கொண்டு இப்பொழுது பணி முடிந்து அனைவரும் வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீ தடுப்பு நடவடிக்கைகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. திடீரென இப்படியான ஒரு விபத்துகள் ஏற்பட்டால் அதற்கு தீயை அணைப்பதற்கு ஒரு சில பெரிய கம்பெனிகளில் தீ அணைப்பதற்கான அந்த பெரிய குழாய்கள் அமைத்து அங்கே அதை தீயை தண்ணீரை திறந்து விட்டு பீச்சி அடித்து அணைப்பதற்கான ஒரு சில வழிமுறைகள் செய்யப்பட்டிருக்கும். அதுபோன்ற வழிமுறைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா சாலமன்.